நைட்டு 12 மணிக்கு மேல ஒரு ஊரே பாத்தீங்க அப்படின்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க. சந்தோஷத்திலேயே அப்படின்னு கேட்டா உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயத்தினால என்ன நடந்துச்சுங்கிறது ரொம்ப டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1918ல அமெரிக்கால உள்ள நியூ ஆர்லன்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு மேல ஒரு மர்மமான முறையில ஒரு சைக்கோ வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட கதவை உடைச்சு உள்ள போய் வீட்டுக்குள்ள இருக்கிற கோடாரி எடுத்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மக்களை கொலை பண்றான். போலீஸ்னால அந்த கொலைகார யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. போலீஸும் பல விதத்தில் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இதே பேட்டர்ன்ல சில கொலைகள் நடந்துட்டே வருது. சில நாட்கள் கழிச்சு மார்ச் 13 1919 பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் நரகத்திலிருந்து வந்த ஒரு பூதம் வர செவ்வாய்க்கிழமை நைட்டு 12:15க்கு பாத்தீங்கன்னா நான் எல்லா வீட்டுல இருக்கிறவங்களையும் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல இன்னொரு விஷயமும் எழுதி இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு ஜாஸ் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ராத்திரி எந்த வீட்டுல ஜாஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் வந்து ரொம்ப சத்தமா கேக்குதோ அந்த வீட்டை மட்டும் நான் விட்டுருவேன். மத்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி. அந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டியூஸ்டே நைட் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க இருக்கிற இடத்துல ஃபுல்லா ஜாஸ் மியூசிக் போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக் கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இரவு எந்த வீட்லயுமே அந்த ஊருக்குள்ள எந்த இடத்துலயுமே கொலை நடக்கப்படல. அந்த டியூஸ்டே நைட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள எந்த விதமான கொலையும் நடக்கப்படல. அதுக்கப்புறம் அந்த ஊரே ரொம்ப நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த விதமான கொலையும் நடக்கப்படல. இங்க என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா, அது உண்மையாலேயே பூதம் தானா இல்ல ஏதோ ஒரு சைக்கோ இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கானால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.